இப்போ இந்தியா ஃபுல்லாகவே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் நேற்று நடந்த டெரரிஸ்ட் அட்டாக். காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காம் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த பைசரான் வேலி கிட்டத்தட்ட மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. டூரிஸ்ட் பிளேஸுக்கான தகுந்த ஒரு இடம்னா அது அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிருந்த டூரிஸ்ட் பல பேரை குறி வச்சு நேற்று மதியம் 2:30 மணி போல் கிட்டத்தட்ட ஒரு 4 தீவிரவாதிகள் அந்த இடத்துல இருந்து அந்த அட்டாக் பண்ண பிளேஸில் இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அவங்க சில பேர் ஆர்மி ட்ரெஸ்லையும் சில பேர் அந்த லோக்கல் ஆளுங்க மாதிரியும் ட்ரெஸ் பண்ணிட்டு கையில் AK-47 அந்த துப்பாக்கியில் தான் கிட்டத்தட்ட 27 பேரை சரமாரியாக சுட்டு தள்ளியிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 10 பேருக்கும் மேற்பட்ட பேர் வந்து காயப்பட்டு ரொம்ப, அதாவது உயிருக்கு போராடல. அதில் சில பேர் உயிருக்கு இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க சில பேர் அப்படின்னு தகவல் வருது. ஸோ கிட்டத்தட்ட 27 பேரை கொன்று குமிச்சிருக்கானுங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து எந்த ரீசன் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீ ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்ட்டு எப்படின்னா நேராக வந்தவனுங்க அங்கே இருந்த ஆண்களுடைய பேண்டை அவுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி இவன் முஸ்லீமா ஹிந்துவான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அங்கேருந்து டூரிஸ்ட் பிளேஸில் சில டூரிஸ்ட்டு தப்பிச்சு வந்தவங்க அந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க கண்ணீர் மல்க சொல்கிற அந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியுது. அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நேராக வந்து இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் கேட்டுட்டு தான் சுட்டாங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இவங்க ஹிந்துவா முஸ்லீமானு கேட்டுட்டு சுட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவ்வளோ பயத்தோடையும் அவன் கண்ணு முன்னாடியே ஃபேமிலி முன்னாடியே கொலை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இங்கே கர்நாடகாவிலேருந்து ஒருத்தவங்களும் அந்த இறந்து போன ஒரு ஆளில் இருந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் முன்னாடியே அவர் கொண்டிருக்காங்க. அந்த ஒய்ஃப் கதறி அழுதுருக்காங்க, என்னையும் கொன்றுங்க அப்படின்ட்டு. இல்லை நீ போயிட்டு மோடிட்ட சொல்லு, நாங்கள் இதுக்காக தான் கொன்னோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதில் ஒரு நேவி ஆஃபீஸர் கிட்டத்தட்ட 26 வயசான ஒரு ஹனிமூனுக்கு வந்த ஒரு இடத்துல மேரேஜ் ஆகி ஒரு 6 டேஸில் அவருக்கு இந்த ஒரு நிலமை, ஒய்ஃப் முன்னாடியே கொலை பண்ணியிருக்கானுங்க. கிட்டத்தட்ட அதில் நிறையா பேர் காயம் பண்ணிச்சு. அவங்க ஒய்ஃப்லாம் வந்து அவங்க ஒருத்தவருக்கு கழுத்தில் குண்டடிப்பட்டிருக்கு, ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அவங்க பதட்டத்தில் என்ன பண்ணுறது, அவர் அடுத்த நிமிஷம் என்ன ஆவார் அப்படின்ற பதட்டத்தில் முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஹார்ஸ் ரைடிங்கில் தான், ஹார்ஸில் தான் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும், வெஹிக்கிளில் போகலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ அந்த லோக்கலில் ஒரு பையன் இந்த வேலை ஹார்ஸ் ரைடராக இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து எப்படியாச்சும் அந்த டெரரிஸ்ட்டை வந்து எப்படியாச்சும் நம்ம அந்த துப்பாக்கியை வாங்கிட்டோம்னா 4 பேர் சுடுறதை காப்பாற்றலாமே ட்ரை பண்ண போன இடத்துல அந்த பையன் வந்து சுடுவாங்கி இறந்து போயிருக்கான். செய்யது அப்படின்ற ஒரு பையன், இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பையன், ஹார்ஸ் ரைடர் இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து டெரரிஸ்ட் காப்பாற்றக்கூடிய ஒரு முயற்சியில் இறந்து போயிருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் இறந்து போயிருக்காங்க. நேற்று மதியம் 2:30 மணிக்கு இது பக்கா பிளானோட நடந்திருக்க ஒரு விஷயம். ஆனால் இது எப்படி எந்த இடத்துல மிஸ் ஆச்சு, எப்படி இவங்க அந்த அளவுக்கு ஒரு இது வந்து பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்கள், ஃபாரினர்ஸு, இங்கே லோக்கல் பீப்புள்ஸ்ன்னு நிறையா பேர் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. அங்கே அதுவும் ஒரு பரபரப்பான ஏரியா. காஷ்மீர்னாவே நம்ம இப்போ ரீசெண்ட் டைமத்தில் தான் நம்ம ஃபுல்லாக ஊரடங்கு அப்படின்லாம் சொல்லி நிறையா கண்டிஷனோடு இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே எப்படி மிஸ் ஆச்சு, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்களா இல்லையா, இது எப்படி நடந்துச்சுன்ட்டு எதுவுமே கணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. இந்த டைமில் ஃபாரினில் சவுதி அரேபியாவில் இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து கிளம்பி வந்திருக்காரு. லோக்கலில் அமித்ஷா அவர் தலைமையில் வந்து ஒரு மீட்டிங் நடந்து இந்த தீவிரவாதிகள் வந்து எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு அவங்கள தேடுற அந்த ஒரு தேடல் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போது உலக நாடுகள்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா, அமெரிக்கா வந்து பயங்கரமாக இதுக்கு வந்து அகெயின்ஸ்ட், நாங்கள் இந்தியா கூட நிற்போம், நீங்கள் இந்தியா இதுக்கு டெரரிஸ்ட் அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து இந்த டெரரிசமாக முழுசாக ஒழிக்கணும், அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதுக்கு எங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, ரஷ்யன் அதிபர் அவராக இருந்தாலும் சரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு டெரரிஸ்ட்டுக்கு வந்து பேக் போனாக இருக்கிறது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு லஷ்கர் தாய்வா அப்படின்ற ஒரு கிளை, அந்த அமைப்போட கிளை அமைப்பாக அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய எப்போ அப்படின்னா 2019 டைமில் வந்து பிரச்சனை வந்து ஒரு ஊரடங்காக அது பண்ணி ரிலீஸ் ஆகிட்டு அந்த டைமில் வந்து உள்ளூர்லேருந்தே ஒரு அமைப்பு உருவானுச்சு. அந்த அமைப்போட பேர் தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படின்றது. இது வந்து பல தாக்குதலை வந்து நாங்கள் தான் பண்ணோன்ற அந்த தாக்குதலுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட அந்த லோக்கல் காஷ்மீரில் இருக்கக்கூடிய
அந்த பாகிஸ்தான் அமைப்புக்கு கிளையமைப்பாக நாங்கள் அந்த கிளையமைப்பாக இருக்கிறோன்ற சொல்லக்கூடிய இந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்கு. இப்போ நானே சில கமெண்ட்ஸ் இந்த இதுக்கு கீழே இந்த இப்போ ரீசனாக அந்த நடந்திருக்கு இந்த அட்டாக் போஸ்ட்டுக்கு கீழே சில கமெண்ட்ஸ் பார்க்குறப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்ட மக்களை வந்து இதை சொல்லக்கூடாது, குறிப்பிட்ட மக்களை சொல்கிறத தாண்டி நீங்கள் கவர்மெண்ட்டு அந்த கேள்வி கேளுங்க, அது ஓகே, அதுவும் ஓகே. கவர்மெண்ட்டு தான் முழுக்க முழுக்க ஒரு பரபரப்பான ஒரு ஏரியாவில் ஒழுங்கான ப்ரொடக்டிவாக மிலிட்ரிஸ் ஆஃபீஸர்ஸு அதை கரெக்டாக கவனிச்சிருக்கணும். பல டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு இடம், இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்ற பல கேள்வி வரும். ஓகே, அதெல்லாம் தாண்டி அவனோட இன்னன்ஸ் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மதத்தை சார்ந்து இன்னொரு மதத்தை நீ இதை பின்பற்றக்கூடாது, இந்த மதத்தை சொல்லி உன்னை நான் அட்டாக் பண்ணி உன்னை கொலை பண்ணி என்னோட மதத்தை வந்து 4 பேருக்கு பரப்புவேன்ற ஒரு தாட் இருக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு கேவலமான ஒரு விஷயம். எல்லாருமே இதை அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீ இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜன் இந்த ஒரு கணக்கே கிடையாது. ரிலீஜியன்ங்கிறது தாண்டி மக்கள் உயிர்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம். நீ இந்த ரிலீஜன்னால உனக்கு இந்த ரத்தம் ஓடுது, எனக்கு இந்த ரிலீஜனால இந்த ஒரு ரத்தம் அப்படின்னு கிடையாது இல்லையா? ஸோ அப்புறம் எதுக்கு உங்கள் மக்களே இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இருப்பாங்க. இப்போ இந்த இன்னொரு மதம், இப்போ ஹிந்து முஸ்லீம்னா இங்கே டாபிக் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஹிந்துன்னு சொல்லிட்டு முஸ்லீமில் யாரோ ஒரு ஆளை கொன்னாலும் சரி, அட்டாக் பண்ணாலும் சரி, தப்பு தான். இந்த ரிலீஜனை சொல்லி இங்கே ஒரு ஆளை கொன்னாலோ அடித்தாலோ தப்பு தான். ஸோ இங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு மக்கள் உயிர் பழிப்போ ஆக்கி நீ வந்து உன்னோட மதத்தை பரப்புறதுல என்ன இங்கே இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம். இது எல்லாருமே அப்போஸ் பண்ணக்கூடிய விஷயம். இங்கே மதம் இனம் இதெல்லாம் தாண்டி எல்லாருமே இந்த டெரரிஸ்டத்தை அப்போஸ் பண்ணி பேசணும். இதை வந்து இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நம்ம அந்த இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது, என்ன நடந்திருக்குன்றத சொல்ல வரலாம்னு நினச்சி இந்த விஷயம் என்ன பர்சனலாக இந்த ஒரு இனத்துக்காகவும் மதத்துக்காகவும் வந்து நடக்கிற சண்டை தேவையில்லாத ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தங்க சப்போர்ட்டிவாகவும் இந்த மதம் அந்த மதம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருக்க பழகிக்கணும். அந்த ஒன்றா இருக்கணும்னு நினச்சி காரணமாக உருவானது தான் ஒரு இந்தியா. இல்லை பல மதம் பல இனம் எல்லாருமே இருக்கிறோம். இல்லை எல்லாருமே ஒன்றா ஒரு மொழிக்காகவும் இனத்துக்காகவும் மதத்துக்காகவும் சண்டை போட்டுக்காமல் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு இந்தியனா நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் என் சைட்லேருந்து எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுன்றது ஒரு சின்ன வலியுறுத்தல். ஸோ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கவர்மெண்ட் சைடு. ஸோ இதான் நடந்த விஷயம். இப்போ 24 மணி நேரத்தில் பரபரப்பாக இந்தியாவில் உலகமே இந்த டெரரிஸ்ட் அட்டாக்காக பரபரப்பாக பேசிக்கிட்டு சாதாரண மக்களை அவங்க கண்ணு முன்னாடி அவங்க ஃபேமிலி கண்ணு முன்னாடியே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் இப்போ 24 மணி நேரத்தில் நடந்த இந்த பஹல்காம் அப்படின்ற அந்த இடத்துல நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை பற்றின ஒரு விளக்கம். நன்றி, வணக்கம்.